பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். ஞான பாடலின் 16வது ஞான பாடல் நிறைவான கவி பாடி அவனுடைய பிரசனத்தை நாம் உணர்ந்து வார்த்தைகளுக்குள் நாம் கடந்து போவோம். ஞான பாடல் 16. எனினும் இயேசு வாழ்வேன், என் வாசலை திறக்கிறேன், அருள்புரியும் தேவரே என் நெஞ்சில் தங்க கடவீர், மோட்சத்தின் வழி காண்பிக்கும் நல் ஆவியை தந்தரிடும், என்றைக்கும் உமக்கு புகழ்ச்சி கர்த்தரே. என்ற கவியை மாத்திரம் நாம் பாடுவோம். கன்னி பெற்ற மைந்தனே, நீர் பிதாவின் காணிக்கை, உலகத்தின் அருமை. அன்பின் பிதாவே, நம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு தந்து எங்களை ரட்சிக்கும்படியாய் தன்னை அர்ப்பணிக்க செய்து நன்றியோடு சோதரிக்கிறோம். இந்த வருகையின் காலங்களை, கிறிஸ்துவின் காலங்களை அனுசரிக்க மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. நமக்கு நன்றி. இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க கிருபைதாரும். உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்க, வழிகாட்டியாக இருக்க கிருபைதாரும். இயேசு மூலமாய் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, உங்களை எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புதிய அட்வென்ட் வருகையின் காலத்துடைய சோதனைகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் இந்த நாட்களை காண செய்திருக்கிறார், நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தினுடைய கடைசி நிறைவான 30ஆம் நாள் நவம்பர் மாதத்திலே நாம் கூடியிருக்கின்றோம். இன்னைக்கு சி வரிசை, சி சீரிஸ், நம்முடைய திருச்சபையின் முன்னோர்கள் நமக்கு வைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சீரிஸின் அடிப்படையில் பிரசங்க வாக்கியத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரசங்க பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் தீர்க்கதரிசன புத்தகம் 52வது அதிகாரம் 7 முதல் 12 வசனங்கள். ஏசாயா 52 7 முதல் 12 வசனங்கள். நாம் எல்லாருமே எடுத்து இணைந்து அதை பொறுமையாய் வாசிக்கலாம். ஏசாயா 52. எழும்பு எழும்பு. எல்லாரும் இணைந்து வாசிப்போம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் மறுமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அல்லாத வசனங்களை உடுத்திக்கொள். விருத்த சட்டம் இல்லாதவனும் அசுத்தனும் உன் விடுத்து வருவதில்லை. தூசியை எதிரிட்டு ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள். அசீரிலும் முகாந்திரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினார் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள், அவர்களை ஆளுகிறவர்கள் அதை தர பண்ணுகிறார்கள்.
நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது நிமித்தம் என் ஜனங்கள் நாமத்தை அறிவார்கள், இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து வெற்றியை பிரஸ்தப்படுத்தி உன் தேவன் ஆச்சரியம் பண்ணினார் என்று சீயோனுக்கு சொல்லிய சுவிசேஷத்திலே பாதங்கள் மலையிலும் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. உன் ஜாமக்காரிய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் எழுதியிருப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வரும்போது அதை கண்ணால் காண்பார்கள். எருசலேமின் பாழான ஸ்தலங்களை ஏகமாய் எழுதிட்டு பாருங்கள். கர்த்தர் தன் ஜனங்களுக்கு ஆதரவு செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார். எல்லா ஜனங்களுக்கும் முன்பாகவும் கர்த்தர் தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்தினார். பூமியின் எல்லைகளை உள்ளவர் எல்லாரும் நம்ம தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அகழ்விட்டு போங்கள், அசுத்தமானதை கொடாதீர்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமந்தவர்களே, அதன் நடுவில் புறப்பட்டு உங்களை சுற்றியுங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போவது போல் ஓடி போவதில்லை. கர்த்தர் உங்களை நீங்கி போவார். நாட்களவராக இருப்பார். அன்பான திருச்சபை மக்களே, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு கிறிஸ்து தமது மக்களை சந்திக்க வருகிறார். கிறிஸ்து தமது மக்களை சந்திக்க வருகிறார். Coming of Christ to his people. இன்றைக்கு கொடுக்கப்படக்கூடிய மைய பொருள், உன்னை நாடி வரும் அரசருக்கு அரசரை சந்திக்க நீ ஆயத்தமா? உன்னை நாடி வரும் அரசருக்கு அரசரை நீ சந்திக்க ஆயத்தமா? இன்றைக்குரிய படிவாக்கியம் நாம் பாட கேட்டோம். அது 2 பகுதிகளிலே எடுத்தாளப்பட்டிருக்கிறது. ஏசாயா 43 மல்கியா 3:1. இப்போது படிக்க வேண்டாம். கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கடவுளிலே நம்முடைய கடவுளுக்கு பாதையை செயல்படுத்துங்கள், இதோ வருகிறார். இதற்குரிய சுருக்க ஜெபத்தை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஆனால் அந்த சுருக்க ஜெபத்திலே நாம் இவ்வாறு ஜெபிப்போம். ஆண்டவராகிய கிறிஸ்துவே, எங்கள் பாவங்களினால் உண்டாகும் ஆபத்துகளில் இருந்து எங்களை ரட்சித்து விடுவிக்கும்படி உமது வல்லமையோடு எழுந்தருளி எங்களை வாரும். இதுதான் சுருக்க ஜெபம். படிவாக்கியம், சுருக்க ஜெபம். இதற்குரிய தலைப்பு, மைய பொருள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை. தாழ்மையாய் அவர் வந்தார், நம்மை ரட்சித்தார், பாவங்களிலிருந்து நம்மை மீட்டார், நம்மை சாட்சியாய் நிறுத்தினார், நித்தியத்துக்கு தகுதிப்படுத்தினார் என்பதை உங்களுக்கும் எனக்கும் மறுபடியும் நினைவுபடுத்தி காண்பிக்கின்ற ஒரு கண்ணாடி. திருச்சபை ஆண்டுடைய துவக்கம் இன்றைக்கு ஒரு மாதத்துடைய நிறைவான நாள். திருச்சபை ஆண்டுடைய துவக்க நாள். சென்ற 2 வாரங்களாக நியாயத்தீர்ப்பை நினைவு கூறும் ஞாயிற்கு முந்தைய ஞாயிறு என்றும் நியாயத்தீர்ப்பை நினைவு கூறும் ஞாயிறு என்றும் சிந்தித்தோம். அது திருச்சபை ஆண்டுடைய நிறைவான காலம். இன்றைக்கு திருச்சபை ஆண்டினுடைய முதல் பகுதியை நாம் மீண்டுமாய் காண்பதற்கு, அனுசரிப்பதற்கு கர்த்தர் நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 4 வாரங்கள் வருகை காலங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? முதலாம் வாரமாகி இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாழ்மையாய் வந்தார் என்பதையும், 2வது வாரத்திலே மகிமையில் அவர் வர இருக்கிறார் என்பதையும், 3ஆம் வாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தபோது அவர் சாட்சிகள் எழும்பின என்பதை குறித்தும், அவரை குறித்து சாட்சிகள் எழும்பதை குறித்தும், 4ஆம் வாரத்திலே வந்தவரும் வர இருக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவினாலே மனுக்குலம் பெற்ற நன்மைகளையும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றிலிருந்து நம்முடைய திருமேசையில, உபதேசியார் மேடையில, சபையுடைய ஸ்தோலாவிலே வயலட் நிறம் பயன்படுத்தப்படுகிறது. அது நமக்கு தெரியும் ஏன் என்று. அந்த வயலட் நிறம் இந்த காலங்களிலே ஆண்டவருடைய மகத்துவத்தை குறிக்கிறது. இதே வயலட் 2 காலங்களை நாம் பயன்படுத்துவோம். அப்போது மனம் திரும்புதலை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக வருகிறார் என்பதை உணர்த்தும்படியாய் அந்த உன்னதத்துவம், மெஜஸ்டி, அவர் சிங்காசனங்களை வீற்றிருக்கிறவர் என்பதை உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்துகிறது.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஏசாயா 52ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 3 காரியங்களை இதிலிருந்து நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகின்றேன். இந்த வருகை எப்படிப்பட்ட வருகையாய் இருந்தது? முதல் வருகையிலே முதலாவது மகிழ்ச்சி தரும் வருகை. மகிழ்ச்சி தரும் வருகை. இந்த வருகை குறித்து 1745 முறை திருமறையிலே குறிப்பு இருக்கிறதாக அறிஞர் சொல்றாங்க. பழைய ஏற்பாடு தொடங்கி புதிய ஏற்பாட்டின் இடையே வரைக்கும் 1745 முறை வருகை பற்றி குறிப்புகள் இருப்பதாக சொல்றாங்க. 4 புத்தகங்களில் மட்டும்தான் வருகை பற்றிய குறிப்பு இல்லை. 1 யோவான், 2 யோவான், பிலமோன், கலாத்தியர், இதுல மட்டும்தான் வருகை இந்த வார்த்தைக்கு நேரடியான வசனங்கள் இல்லை. மற்ற எல்லா புத்தகங்களிலும் வருகை குறித்ததான குறிப்புகள் வசனங்களின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதாய் அறிஞர் சொல்கிறார்கள். மகிழ்ச்சி தரும் வருகை. ஏன் மகிழ்ச்சி தரும் வருகை சொல்லி நாம் அழைக்கிறோம்? தாவீது அரசன், போர் சூழலிலேயே இருந்த ஒரு அரசன். சாலமோன் அரசன் அதற்கு பிறகு வந்து ஆலயத்தை எழுப்பி கட்டினான். ஆனால் சாலமோனுக்கு பிறகு நாட்டிலே ஒரு சமாதானம் இல்லை. தெரியும், 2ஆக நாடு பிரிந்தது. வடநாடு, தென் நாடு என்று சொல்லி பிரிந்து போனது. மக்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்கு விரோதமான செயல்பாடுகளை செய்தார்கள். அதற்கு ஆதாரம் ஏசாயா 1 அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 1:2. எனக்கு விரோதமாய் அவர்கள் கலகம் பண்ணினார்கள். அடுத்த வசனம் சகரியா 1:4. பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற குறிப்பை சகரியா தீர்க்கதரிசி பகிர்ந்து கொள்கின்றார். கிமு 922 நாடு பிரிந்தது. குழப்பம், சமாதானம் இன்மை, மக்கள் எல்லாரும் அந்நிய தெய்வங்களை பின்பற்றுகிற நிலை. அங்கு மிக கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பாடுகள் அதிகமானது. ஏசாயா, மீகா, மல்கியா, சகரியா தீர்க்கதரிசி எழுப்பினாங்க, கர்த்தருடைய வார்த்தை சொன்னாங்க. ஆனால் யாரும் அதற்கு செவிமடுக்கவில்லை. அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீட்பராய் வருகிறார் என்ற செய்தி சொல்லப்படுகிற சூழல் வருகிறது. காரணம், மக்கள் விரக்தி அடைந்து என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். கிமு 1086 பாபிலோன் மன்னன் வந்து நாட்டை பிடித்துக் கொள்கிறான். எல்லா மக்களும் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். அங்கே எருசலேம் ஆலயம் அழிக்கப்படுகிறது, நகரம் சுட்டெரிக்கப்படுகிறது. இதெல்லாம் பார்த்த மக்கள் வேதனை அடைகிறார்கள். வேதனையோடு கூட இருக்கிற ஒரு சூழல். கர்த்தர் மீட்பராய் வர இருக்கிறார் என்ற செய்தி அப்போது தீர்க்கதரிசிகள் மூலமாக அங்கு அறிவுறுத்தப்படுகிறது. இருண்ட காலம், வாக்கியம் பீரியட். ஒரு சில காலங்களாக கர்த்தருடைய வார்த்தை வரவே இல்லை. ஆண்டவருடைய தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் காரியங்கள் பேசப்படல. அப்படி இருக்கிற சூழல்ல மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிக்கிறாங்க. தங்களுடைய தவற அவங்க திருத்திக் கொள்ள விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போதுதான் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. ஏசாயாவிலே 49ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 49:13. வானங்களே கம்பீரித்துப் பாடுங்கள், பூமியை களிக்கூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். சிறுமைப்பட்டவர்களுக்கு இரக்கமாய் இருப்பார். கர்த்தருடைய பார்வை அவர் மேல் இருக்கும். அவர் வர இருக்கின்றார். இன்றைக்கு வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதியிலே ஒரு குறிப்பை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எல்லாரும் அங்க மக்கள் எல்லாரும் வஸ்திரங்களை விரிக்கிறார்கள், மரக்கடைகள் எடுத்து போறாங்க, வசனம் பாடுறாங்க. அங்க இருக்கிற சிறுமைப்பட்ட மக்கள்
கலிலேயாவில் இருந்த சிறுமைப்பட்ட மக்கள் தங்களுடைய வஸ்திரத்தை தாங்க அணிந்திருந்த வஸ்திரத்தையே அவங்க எடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறாங்க. தன்னை அர்ப்பணிப்பதற்காய் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் உண்மையாய் ஏற்றுக்கொள்கிற மக்களாய் அந்த கலிலேய மக்கள் அங்கே காணப்பட்டார்கள் என்பதை நாம் உணர்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிமையாய் ரட்சிக்க வர இருக்கிறார் என்ற செய்தி மகிழ்ச்சியை அங்கே மக்களுக்கு கொடுக்கிறதை நாம் அறிந்திருக்கின்றோம். சகரியா 9:9 நமக்கு தெரிந்த வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர இருக்கிறார். கிமு 4ஆம் நூற்றாண்டு துவங்கி கிறிஸ்து பிறப்பின் நாள் வரைக்கும் எந்த விதமான செய்தியுமே இதாவது மக்களுக்கு வரல. இப்போது இந்த செய்தி சொல்லப்படுகிறது. மகிழ்ச்சி. 7ஆம் வசனத்தை 52 வாசிங்க. மலையின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. இந்த வசனத்தினுடைய பின்புலம் என்னன்னா, அந்த காலத்துல போருக்கு ராஜா செல்லாத நேரங்களில படைத்தலைவர்கள் போருக்கு செல்வாங்க. திரும்பி போர் முடிந்து அவங்க வருவாங்க. அந்த நகருக்குள்ள வருகிற போது முதல்ல ஒரு தூதன் வருவார். மலையின் மேல் தாண்டி அவர் வருகிற போது அவர் வருகிற இடத்திலேயே போரில வெற்றியா தோல்வியா என்பதை மக்கள் அறிந்து கொள்வாங்க. அவங்க வேகமாய் வந்து மகிழ்வோடு கூட அரசனை பார்த்து நமக்கு வெற்றி என்று சொல்லுவாங்க. சோர்வோடு வந்தால் அங்கு என்ன நிலை என்று தெரியாது. அதே போலதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்ற செய்தியை சொல்வதற்கு தீர்க்கதரிசிகள் மகிழ்வோடு செயல்பட்டார்கள். அப்படி சொல்ற நற்காரியங்களை அறிவிக்கின்ற மக்கள் பாக்கியவான்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. 2 சாமுவேல் புத்தகத்துல 18ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்க முடியும். 24-28 வசனங்கள் இந்த பின்புலத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2 சாமுவேல் 18:24 முதல் 28. அந்த வீட்டுக்கு போய் நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த அரசனுக்கு செய்தி வருகிற போது அந்த ஜாமக்காரர்கள் எப்படி வராங்க, அந்த செய்தி நல்ல செய்தியாக இருக்கிறது என்பதை தாவீது வருவதற்கு முன்னதாக அவன் அறிக்கை செய்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே மகிழ்ச்சி தரும் வருகை. இப்போ மீண்டுமாய் முதலாம் வருகை நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பாதகனாய் நாம் காண்பது மாத்திரமல்ல, அவர் இனிமேல் வரும்போது எச்சரிக்கையின் துணியோடு கூட வர இருக்கிறார் என்ற நினைவிலே நாம் இன்றைக்கும் அதை தவிர்த்து விடக்கூடாது. மகிழ்ச்சி தரும் வருகை. இரண்டாவதாக எழுச்சி தரும் வருகை. எழுச்சி தரும் வருகை. ஏன் அந்த எழுச்சி தரும் வருகை என்று நாம் குறிப்பிடுகிறோம்? 10ஆம் வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் ரட்சிப்பை காண்பார்கள், எழும்பி பிரகாசிப்பார்கள். இன்னைக்கு பிரசங்க படி 7-12 வரைக்கும் தான். ஆனால் நான் முதல் வசனத்திலிருந்து வாசிப்பதற்கு காரணம், அந்த முதல் வசனம் தான் நமக்கு ஆணித்தரமாய் அதை எடுத்து காட்டுகிறது. எழும்பு எழும்பு.
சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு எழும்பு என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தை நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. அந்த வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதம் இல்லாததும் அசுத்தனும் இனி முன்னிடத்தில் வருவதில்லை. ஜெயம் நமக்கு என்று அங்கே தீர்க்கதரிசி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பல ஆண்டுகளாய் போராட்டம், பாபிலோனிய சிறையிருப்பு, அங்க இருக்கிற மக்கள் பாபிலோன் சிறையிருப்புக்கு போனவங்க, மீதி இருந்தவங்க எகிப்துக்கு ஓடி போறாங்க. யூதர்கள் சிதறடிக்கப்பட்ட நிலை. இப்படிப்பட்ட சூழல் இருக்கும் போதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. நீங்கள் பலம் கொள்ளுங்கள், எழும்புங்கள், பிரகாசியுங்கள், மகா பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருளில் இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள் என்று செய்தி வருகிறது. தான் எழுச்சி தரும் வருகை என்று நாம் சிந்திக்கின்றோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அப்படி எழுச்சியாய் எழுதி பிரகாசிக்க, கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நாம் நிற்க, ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தப்பட உங்களையும் என்னையும் அவர் ஏவி எழுப்புகிறவராக இருக்கிறார். இனி நாம் தூங்கிக் கொண்டிருக்க முடியாது. இந்த வாசிக்கிற நிருபத்தை அதான் சொல்லுகிறது, நாம் எழுதி பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதங்கள் 47ஆம் சங்கீதம் 4-5 வசனங்கள். தேவன் எக்கால சத்தத்தோடு வருகிறவராக இருக்கின்றார். தேவனை நீங்கள் போற்றி பாடுங்கள் என்று 6வது வசனம் சொல்கிறது. எழுச்சி தரும் வருகை. எல்லாரும் நாம் எழுப்பி பிரகாசிக்க அழைக்கப்படுகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி 48ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 48-20. மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் அரசாடுகிறார் என்பதை உணருங்கள் என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மார்தூக் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தை அந்த காலத்துல அந்த மக்கள் சுமந்து போவாங்களாம், அவரை போற்றி பாடுவாங்களாம். இன்றைக்கு அந்த தெய்வங்கள் எல்லாம் உயிரற்றவைகள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தெய்வம் நம்மை என்றும் நினைவிற்க செய்கிறவர், உயிரோடு எழுந்த தெய்வம். ஆகவே கர்த்தர் அரசாளுகிறார் என்று சொல்லி அறிவிக்கின்ற அந்த எழுச்சியை மக்கள் மத்தியிலே ஆண்டவர் தருகிறவராக இருக்கின்றார். ஆகவே சென்ற ஆண்டிலே நாம் இதே நாளிலே சிந்தித்த ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், இந்த தலைப்பிலே நாம் சிந்தித்தோம். தன்னை வெற்றி கொண்ட அரசர் வருகிறார், தலைமையை வெற்றி கொண்ட அரசர் வருகின்றார், தன்னிகரற்ற அரசர் வருகிறார் என்று சொல்லி சென்ற முதலாம் ஞாயிறு நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு நாம் மகிழ்ச்சி தரும் வருகை, எழுச்சி தரும் வருகை என்று சிந்திக்க நாம் ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்றார். சங்கீதங்கள் 24:8 சொல்லுகிறது. இன்றைக்கு வாசிக்க கேட்ட முறையாக வாசிக்க கேட்ட சங்கீத பகுதி. அவர் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்கு எனக்கு தேவை. அதனாலதான் எழுச்சி தரும் வருகை என்று நாம் குறிப்பிடுகின்றோம். சங்கீதங்கள்ல 107ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதங்கள் 107:15. அவர்களை துதிப்பார், அவரை உயர்த்துவார்கள். நாமும் இன்றைக்கு எழுச்சி தரும் வருகையை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்முடைய உள்ளத்துல அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், ஒரு புத்து எழுச்சியை ஆண்டவர் நமக்கு தர இருக்கின்றார். நம்முடைய உடல் நெருக்கடிகள் மத்தியிலே, நம்முடைய மன சோர்வின் மத்தியிலே ஆண்டவர் வருகிறார் என்ற செய்தி, ஒரு எழுச்சியை நமக்கு கொடுக்கும்படியாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறவராக இருக்கிறார். மகிழ்ச்சி தரும் வருகை, எழுச்சி தரும் வருகை. மூன்றாவதாக எச்சரிப்பு தரும் வருகை. எச்சரிப்பு தரும் வருகை. ஏன் எச்சரிப்பு தரும் வருகை? முதல் வருகையிலே ஆண்டவர் மீட்க வந்தார். ஆனால் அவர் மீண்டும் வரும்போது நியாயாதிபதியாய் வர இருக்கிறார் என்ற செய்தியும் இந்த 52ஆம்
அதிகாரம் ஏசாயாவில் அடங்கி இருக்கிறது. முதல் வருகை குறித்தும் ஏசாயா சொல்லியிருக்கிறார், மறு வருகை குறித்தும் ஏசாயா குறிப்பிட்டிருக்கின்றார். நாம் தெளிவாய் அதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மீட்பராய் வந்தவர் நியாயாதிபதியாய் வர இருக்கிறார். அந்த நியாயாதிபதியாய் வரும்போது நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அவருக்கு முன்பாக இருக்கிற போது கரை திரை இல்லாமல் இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் இங்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கின்றார். இன்றைக்கு நிருபபதியா வாசித்தோமே, ரோமர் 13ஆம் அதிகாரம் 11-14 வசனங்கள்ல 13-14 மட்டும் வாசிப்போம். நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாய் சென்று நாம் காலத்தை அறிந்தவர்களால் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம். இப்போது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். துர் இச்சைகளுக்கு இடம் கொடுக்காமல், பொழுதன்னைக்கும் சண்டை, வாக்குவாதம், பிரச்சனை, நாம் எல்லா நேரிலும் துர்குணங்களோடு வாழ்ந்தால் ஆண்டவருடைய வருகையில நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். அதற்கு மாற்று கருத்து இல்லை. தெளிவாய் எச்சரிப்பின் துணியை நமக்கு முன்பாய் ஆண்டவர் வைக்கிறவராய் இருக்கிறார். நேற்று தினத்திலும் ஒரு செய்தியை நாம் கேட்டோம். அதுவும் எழுப்புதலின் செய்தியை. கர்த்தர் வருகிறார் என்ற செய்தியை ஆணைத்தரமாய் அந்த ஊழியக்காரர் எடுத்துரைத்தார் என்பது நமக்கு தெரியும். இன்றைக்கு நாம் தற்பரிசோதனை செய்கிற நேரம். எச்சரிப்பு தரும் வருகை, எச்சரிப்பு தரும் வருகை. கவனமாய் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். உதாசனமா, நிர்விசாரமா, ஆலயத்துக்கு போனா என்ன, போகல என்ன, இத்தனை பேர் இன்னைக்கு மழை நிமித்தம் வந்திருக்கிறார்கள் சொன்னால் கர்த்தர் பேரில் அவர்கள் வைத்திருக்கிற விசுவாசம் மாத்திரமே. இந்த ஆலயத்துக்கு நாம் வருகிற போது இது கட்டணம் மாத்திரம் ஆலயம் என்று குறிப்பிடாமல் நீங்கள் எல்லாரும் ஆலயமாக இருக்கிறீர்கள், நீங்களே அந்த ஆலயம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒருவன் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். வருகை எதிர்கொள்வதற்கு இந்த பரிசுத்தம் ரொம்ப 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 அவசியம். அலட்சியப்படுத்த வேண்டாம், நிர்விசாரமாய் இருக்க வேண்டாம், சோம்பேறித்தனமாய் இருக்க வேண்டாம். எல்லாவற்றையும் நாம் விட்டு நாம் வெளிச்சத்தின் படிகளாய் நடக்க ஆயத்தப்படுவோம், முன்னேறி செல்வோம். அதுதான் நமக்கு அவசியம் என்று ஆண்டவர் சொல்கிறார். சகரியா தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இப்படி ஒரு குறிப்பை சொல்கிறார். மல்கியா 3:3, சகரியால மல்கியா 3:3. சுத்திகரிப்பை உண்டு பண்ணுவார். ஜாக்கிரதையாய் நாம் இருக்க கடவோம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது. எசேக்கியேல் 36:25. சுத்தமாவீர்கள். நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? சுத்தமாவதற்கு நாம் ஆயத்தமா? கர்த்தரை வருகை எதிர்கொள்ள ஆயத்தமா? இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்பட நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? அந்த வருகையை நியாய தீர்ப்பிலே ஆண்டவருக்கு இருக்கிற போது வாருங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களே என்று சொல்லி நம்மை அழைக்கக்கூடிய தகுதி நமக்கு உண்டா? யோசித்து பார்ப்போம். அதுதான் இன்றைக்கு வருகையினுடைய முதல் ஞாயிறிலே மகிழ்ச்சி தரும் வருகை, எழுச்சி தரும் வருகை, எச்சரிப்பு தரும் வருகை என்று ஆண்டவர் நமக்கு முன்பாக இந்த வசனங்களின் அடிப்படையிலே கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே நான் உம்முடைய பிள்ளை, சொல்லு கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்று சிறு சாமுவேல் சொன்னது போல நாங்கள் சொல்லணும். ஆண்டவரே நாம் கேட்போமா? மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்கிறது. 23:37.
உங்களுக்கோ மனம் இல்லாமல் போயிற்று. எத்தனையோ வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் வருகை காரணமா மாறுகிறது. எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை பற்றி அறிவும் அவர் சுத்தமுள்ளதாக இருக்கிறார். ஒருவர் கெட்டு அழிந்து போகாதபடி அவருடைய வருகை காலதாமதம் ஆகிக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் விரும்புகிறார். சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு இந்த மாதம் கடைசி நாளில் நாம் இருக்கிறோம். 26ஆம் ஆண்டை காண இருக்கின்றோம். அந்த 26ஆம் ஆண்டுக்குள்ளே கடந்து போகிற போது கர்த்தருக்கு எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறார். ஆயத்தமா? அந்த நாட்களை சுதந்திரிப்பதற்கு நாம் தகுதியானவர்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? கர்த்தருடைய பயம் நமக்கு இருக்கா? என்னதான் சொன்னாலும் நான் அலட்சியப்படுத்துவேன், என்னதான் சொன்னாலும் வேதாகமத்தை நான் எடுத்து வர மாட்டேன், என்னதான் சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன், அப்படி நாம நிர்விசாரமா இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். இது விளையாட்டு அல்ல. நிச்சயமாய் ஆண்டுடைய வருகையில நியாய தீர்ப்பு உண்டு. செகண்ட் ஒப்பீனியன் எதுவுமே கிடையாது. அங்க நமக்கு சலுகை கிடையாது. அந்த பணக்காரனுக்கு சலுகை இல்லாத போல நமக்கு சலுகை கிடையாது. பாஸ்டர்னா சலுகை கிடையாது, பிஷப்புக்கு சலுகை கிடையாது, டிசிமிவருக்கு சலுகை கிடையாது, விடியசாருக்கு சலுகை கிடையாது. எல்லாருக்கும் ஒரே நியாய தீர்ப்பு, ஒரே நியாய தீர்ப்பு. ஆண்டவர் வருகையில எல்லாரும் நியாயந்தீர்க்கப்படுவோம். மகிழ்ச்சி தரும் வருகை, எழுச்சி தரும் வருகை, எச்சரிப்பு தரும் வருகை. நாம் ஒப்பு கொடுப்போம், வசனங்களை தியானிப்போம், வசனங்களின்படி வாழ்வோம், இயேசுவை வாழ்க்கையில் காட்டுவோம், நியாயத்திற்கு ஆசீர்வாதம் பெறுவோம். கர்த்தர் தாமே நாம் ஒருவரையும் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து சாட்சியாய் நித்தியத்தை சுதந்திரிக்க நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.